பெரம்பலூர் அருகே முன்னாள் மாணவர் ஒருவர் முயற்சியில் பல்வேறு வசதிகளுடன் கிராமப்புற அரசு பள்ளி ஒன்று மிளிர்ந்து வருகிறது. இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு. பல வண்ணங்களில் மிளிரும் பள்ளி கட்டிடம், தனியார் பள்ளிகளை விஞ்சும் வகுப்பறை கட்டமைப்புகள், விழா அரங்கம், கண்ணை ஈர்க்கும் பசுமை தோட்டம், ஹைடெக் கழிவறைகள், எல்இடி ஸ்கிரீனுடன் ஸ்மார்ட் வகுப்பறைகள், திரும்பும் திசையெங்கும் சிசிடிவி கேமராக்கள் என சர்வதேச தரத்தில் காட்சியளிக்கிறது லாடபுரம் கிராமத்தில் செயல்படும் அரசு உயர்நிலைப் பள்ளி. குடிநீர் வசதி, கழிவறை மற்றும் சுற்றுச்சுவர் பாதுகாப்பு உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இன்றி மாணவர்களின் எண்ணிக்கை குறைந்து காட்சியளித்த பள்ளியை தமிழ்நாடு அரசின் நம்ம ஸ்கூல் நம்ம ஊரு பள்ளி திட்டத்தின் மூலமாக 2.25 கோடி ரூபாய் செலவில் தரமுயர்த்தி கொடுத்திருக்கிறார் சென்னையை சேர்ந்த வெரிட்டோஸ் பவுண்டேஷன் நிறுவன இயக்குநர் அருள்மணி. எல்லாருமே இப்போ லாடபுரத்தில் ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டால், எல்லாமே இது பிரைவேட் ஸ்கூலா அப்படின்னு கேட்குற அளவுக்கு இன்டர்நேஷ்னல் அளவில் இந்த பள்ளியானது நடந்துட்டு இருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் நம்மளுடைய திட்டம் தான், இந்த NSNOP திட்டம் தான். இந்த ஆண்டிலிருந்து எங்களுடைய சேர்க்கை ஆனது அதிகமாக உயரும். சுமார் 10 ஆண்டுகளுக்கு பிறகு அடிப்படை வசதியுடன் சோலைவனம் போல காட்சியளிக்கும் பள்ளியில் பயில்வதை பெருமையாக நினைப்பதாக மாணவர்கள் தெரிவிக்கின்றனர். ஸ்கூல்ல சரியான பாத்ரூமே இருக்காது, அதனாலே நிறைய பேர் வேற ஸ்கூல்ல சேர்ந்தாங்க. என்னன்னா எல்லா பேரண்ட்ஸுமே நம்ம குழந்தை நல்லா படிக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. இந்த ஸ்கூலில் நல்ல கல்வி இருந்தாலும் நல்ல ஒரு வசதி இல்லாமல் இருந்தது. இப்போ எல்லா வசதியுமே இருக்குது. போனவங்களாம் இப்போ ஃபீல் பண்ணுறாங்க, ஏன் நம்ம இந்த ஸ்கூலில் இருந்திருக்கக்கூடாதா, நம்ம இந்த ஸ்கூலில் ஒரு மாணவியாக இருந்திருக்கக்கூடாதான்னு ஃபீல் பண்ணுறாங்க. நம்ம அரசு பள்ளியில் இருக்க ஆசிரியர்களோ எந்த விதத்துலையும் குறைஞ்சவங்க கிடையாது. ஸோ ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பண்ணி கொடுத்துட்டோம்னா இது 360ங்கிறது 200, 300, 400, 500 ஏறும். நமக்கு படித்த பள்ளிக்கு நம்மளால் இவ்வளவாவது பண்ண முடியுது அப்படிங்கிற ஒரு பெருமை தான். என்னை இதுபோல் நிறைய பேர் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் அரசு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இந்த நம்ம ஸ்கூலு நம்ம ஒரு பள்ளி திட்டத்தில் எல்லாரும் பங்களிப்புங்கிறது தான் என்னோட ஆசை. அரசு பள்ளி என்றால் வறுமை என்ற பெற்றோரின் மனநிலையை மாற்றுவதற்கு அரசின் திட்டம் பேருதவியாக இருந்ததாக கூறும் அருள்மணி, வரும் நாட்களில் தான் படித்த பள்ளியில் மாணவர்களின் சேர்க்கை அதிகரிக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சன் செய்திகளுக்காக செய்தியாளர் சொல்லின் செல்வன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.